This year is a year of mantles transferring. Mantles என்னாக போகுது, சால்வைகள் என்னாக போகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ நான் ஒரு ஃபயர் பால் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேன்? ஃபயர் பால் பார்த்தேன். அந்த ஃபயர் பால் அப்படியே ஒன்றொன்னா நகர்ந்து. எல்லாரும் கவனிங்க. ஐ saw a ஃபயர் பால். அந்த ஃபயர் பால் பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஃபயர் பாலில் ரிவைவல் எழுதியிருந்தார். என்ன எழுதிருந்துச்சு? ரிவைவல். அது அப்படியே நகருது. நான் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் எப்படி விளக்கணும்னு தெரியல. நான் விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஃபயர் பால் ஒவ்வொன்றா நகர்ந்துட்டு இருக்குது. அந்த ஃபயர் நான் பார்க்கும்போது அந்த ஃபயர் ஒவ்வொரு இடமா நகர்ந்து போயிட்டுருக்கு. கேட்டேன், ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிச்சுட்டு இருக்கிற ரிவைவல் இதுதான் சொன்னார். உன் தேசம், உன்னோட பட்டணம் பல ஆண்டுகளாக ஜெபிச்சுட்டு இருக்கிற எழுப்புதல் அது இதுதான். இப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, இவ்வளோ நாங்கள் ஜெபிச்சுட்டு இது ஏன் அங்கே இருக்குது? ஜிம்பாப்வேல பார்க்குறேன், சவுத் ஆப்பிரிக்காவில் பார்க்குறோம், நைஜீரியாவில் பார்க்குறோம், பல தேசங்களில் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல், பல ரிவைவல். இது ஏன் எங்களுக்கு? ஆண்டவர் சொன்னார், இந்த அக்கினி இது ஒவ்வொரு நேரத்துக்கு புரியுதுங்களா? இது பட்டணம் பட்டணமா, சிட்டி சிட்டியா, தேசம் தேசமா, சபை சபையா, இது நகர்ந்துட்டே இருக்குது. நான் பார்த்தேன், என்ன ஆண்டவரே? ஆண்டவரே என்கிட்ட சொன்னாரு, இந்த ஃபயர் கீழே வர்றதுக்கு தயாராக இருக்குது. ஆனால் இது இது இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி தேவை. இப்போ என்னோட ஆவி மனிதன் 2 கிலோ தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்ன, ஆவி மனிதன் 2 கிலோ. ஆனால் அந்த ஃபயர் பால் வந்து ரிவைவல் ஃபயர் பால் வந்து 20 கிலோ. அப்போ அந்த 20 கிலோ ஃபயர் பாலால் என்ன பண்ண முடியாது? இந்த 2 கிலோக்குள்ள என்ன பண்ண முடியாது? சொன்னாரு, இது என் டைம் ரிவைவல். இதை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இதுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஆளை இது தேடிட்டு இருக்குது. இட் இஸ் சர்ச்சிங் ஃபார் a people who can accommodate this. ஊட்டியில் என்ன பண்ண முடியாது? ஃப்ளைட் போக முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நாங்கள் லேண்ட் ஆகிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லை. அப்போ ஃப்ளைட்டு மேலே பறந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஃப்ளைட்டு மாதிரி தான் இது பறந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், இது பறந்துகிட்டே இருக்குது, இது லேண்ட் ஆகிறதுக்கு என்ன இல்லை, இடம் தேடிட்டு இருக்குது. எப்படி கவனிங்க, என்ன 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 இது லேண்ட் ஆகிறதுக்கான இடத்த தேடிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த இடம் அது எங்க லேண்ட் ஆகணுமோ அந்த இடத்துக்கு கிடைச்சிருச்சு, அது லேண்ட் ஆயிடுச்சு. நான் உன் தேசம் இனிமே இப்படி இருக்காது, உன் பட்டணம் இனிமே இப்படி இருக்காது, உன் சபை இனிமே இப்படி இருக்காது. உனக்குள்ள நீ பார்க்கிற அப்போஸ்தலர் காலத்துல பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான மேண்டல்ஸ் ஃபால் ஆக போகுது, அபிஷேகங்கள் விழ போகுது. ஹீப்ரூஸ்ல போட்டிருக்கு, மேகங்கள் போல் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை. அதெல்லாம் என்ன தெரியுமா? மேண்டல்ஸ் பத்தி சொல்லுது. அந்த மேகம் எதை பத்தி சொல்லுது? அதெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குது நம்மள? நான் ஒரு வேதனையை சொல்லட்டுமா வேணாமா? டிஜிஎஸ் தினகரன் அங்கிளோட மேண்டல் இன்னும் மேலதான் இருக்கு. இன்னும் அது ஒருத்தர் மேலே வரல. நான் நினைச்சேன், இது யார் ஒருத்தர் மேலே வரல. அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் கேரி பண்ண அந்த அனாயிண்டிங், அவர் கேரி பண்ண அந்த பவர், இன்னைக்கு இந்த பூமியில் அப்படிப்பட்ட ஆள் இந்த பூமியில இல்லை. நோ ஒன் இஸ் தேர். நான் பென்சன் இராகோசான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட சரித்திரத்தை படித்தேன். அவர் ஒரு நாள் நைஜீரியாவில் இருக்கும்போது அந்த பிரசிடென்ட், நைஜீரியாவோட பிரசிடென்ட் அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, நம்ம தேசத்தில் 3 வருஷமா என்ன இல்லை, மழை இல்லை. எத்தனை வருஷமா? 3 வருஷமா மழை இல்லை. இப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நான் அங்கங்கே அடிக்கடி வெளியில் போகிறதுனால இதை பற்றி நான் 3 வருஷமா மழை இல்லை, பயங்கர பஞ்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. யார்? நைஜீரியாவோட பிரசிடென்ட். யார்கிட்ட? ஒரு ஊழியக்காரங்கிட்ட, பென்சன் இராகோசா போல. மழை இல்லை, எங்களுக்கு மழைக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ மழை இல்லை ஜெபிங்கன்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரனா நம்மளாம் என்ன சொல்லுவோம்? இந்த காலத்து ஊழியக்காரர்கள், நானும் இந்த பூமியில் இருக்கிற சோவன் சோ கால்டு இந்த ஃபெமிலியரான ஃபேமஸான இந்த சோஷியல் மீடியாவை நிரப்பிட்டு சும்மா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிற இந்த பவர் இருக்குதுன்னு சொல்லி ஊரையே நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தட் இஸ் நாட் த ரியல் பவர். when you know what is real power, உனக்கு ரியல் பவர் என்னன்னு தெரியல. உனக்கு என்னையும் சேர்த்த சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரியும். அது தெரிஞ்சதுனால தான் போய் காரி துப்பிக்கிறேன். என்னைய நான் நம்ம ஊரில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்போம்? வேக், நாங்கள் என்ன பண்ணுறோம்? ப்ரே பண்ணுறோம். நாங்கள் உடனே என்ன பண்ணுவோம்?
சர்ச்சுக்கு போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரசிடெண்ட்டை என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மக்கிட்ட மழை இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஆள், வாங்க நம்மளாம் சேர்ந்து எப்படியே, நீ சொன்னால் நம்ப மாட்டேங்க. அந்த பிரசிடெண்ட் வந்து மழை 3 வருஷமாக இல்லைன்னு சொல்லும்போது அந்த பென்சன் ஹிடஹோசாவோட வாயிலிருந்து, ஏன் இது ப்ரூஃப் இருக்குது என்னன்னா, இதை பேசும்போது பென்னிஹின் அங்கே இருந்திருக்கிறாரு. பென்னிஹின் ஹிடஹோசாவோட பென்னிஹின் இருக்கிறார். பென்னிஹின் தான் இந்த சாட்சியவே சொன்னார். பென்னிஹின் இருக்கும்போது பிரசிடெண்ட் வந்து சொன்ன விஷயம். பென்னிஹின் இந்த சாட்சியை சொல்கிறாரு, அந்த மாதிரி அவர் இறந்துட்டார் ஹிடஹோசா, அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு பவரை இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அப்படின்னாரு. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம்னு சொல்லுவோம். வேறு டீச்சர் என்ன சொல்லுவோம், ஜெபம் பண்ணலாம், சபையாக ஜெபிக்கிறோம். 3 வருஷம் மழை இல்லைன்னு சொன்ன உடனே அவர் பண்ண ரெஸ்பான்ஸ், கிவ் மீ 2 hours. போனாரு ரூம்குள்ள, 2 மணி நேரத்துல ரெயின் மழை கொட்டிட்டு இருக்குது தேசம் ஃபுல். திஸ் இஸ் பவர். எல்லாம் சொல்லுங்க, இனிமே பவர் பத்தி பேச போறதில்ல, பவரை வெளிப்படுத்த போறோம், பவரை காண்பிக்க போறோம், பவரை நம்ம காட்டலாமா. போதும், சபை பவர்லெஸ்ஸாக இருந்தது போதும், சபை இவ்வளோ பலவீனமாக இருந்தது போதும், இவ்வளோ பலவீனமாக அதனால தான் இன்னைக்கு யார் யாரோ வந்து மேலே ஏறிட்டு இருக்கிறான். இன்னைக்கு யார் யாரோ நம்மளை கிண்டல் பண்ணுறான், யார் யாரோ நம்மளை சீண்டி பார்க்கலாம். சபையினோட பயங்கரத்தை இந்த உலகம் பார்க்க போகுது. சர்ச்சோட ஒரு பயங்கரம் இருக்குது. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவன் சொல்கிற கோச்சிக்காது, எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பற்றி எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் அவர் அன்பாக இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? எபிரேயர் போய் படிங்க, பைபிளில் போட்டுக்கு அவர் பச்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். கன்சியூமிங் ஃபயர், கன்சியூமிங் ஃபயர். No one has the guts to play with that fire. அந்த பச்சிக்கிற அக்கினியோட விளையாடணும்னு நினைச்சிடாது, விளையாடணும்னு நினைக்காது. I want the church. One பண்றேன் நாத்தியூ, don't play with that fire. பச்சிக்கிற அக்கினி அவர். ஒரு அன்பானவர் மட்டும் இல்லை, அன்பானவர் சொல்லி 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 ஒரு முகத்தை உலகத்துக்கு காட்டுறதுனால தான் கிறிஸ்தவன் ஒரு கண்ணத்தில் அறிஞ்ச என்ன பண்ணுவான், இன்னொரு கண்ணத்தை காட்டுவான்னு அவன் இன்னும் நம்பிட்டு இருக்கிறான். இன்னைக்கும் கிறிஸ்தவனை பற்றி அவன் என்ன நினைக்கிறான், இங்காச்சும் என்ன பண்ணுவான் அவன், இங்கே அவன் பாவங்கள்லாம் நம்ம மேலே எல்லாருக்கும் என்ன பரிதாபம். அவங்க இயேசு சிலுவையில் சேர்த்து அவரு ஒரு பாவ ஜென்மம், அவரை சேவிக்கிற இதுங்கெல்லாம் ஒரு பாவ ஜென்மம், எவ்வளோச்சாலும் வாங்கிக்குவாங்க. இந்த வருஷம் இந்த சர்ச்லேருந்து நானே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸை பேச போகிறேன். நீ பார்க்க போகிறது, யூ ஆர் கோயிங் டு see that. The world அதை நீ பார்க்க போகிறேன். நான் சொல்கிறது நானே மீன்ஸ் with the power of the Holy Ghost. ஆண்டவர் சொன்னதை தான் நான் சொல்கிறேன். நான் சபை பேச போது அன்பு என்ற ஒரு முகத்தை மட்டும் பார்த்துருக்குது, அவருக்கு இன்னொரு முகம் இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், there is another face for God. He is a consuming fire. எதிரிகள் அவர் எப்படி டீல் பண்ணுவாருன்னு பழைய ஏற்பாட்டில் போய் பாரு. See how God deals with his enemies. எதிரியோடு அவர் எப்படி டீல் பண்ணுவாருன்னு பார் போய்.